ஹாய், பிஸ்தா செல்லோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட் 1ஓட வீடியோவோட ரீகேப் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜிகுனா, ஒயிட் ஸ்டோன்ஸு, அப்புறமேட்டு சுகர் பீட்ஸு. எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்க சொல்கிறேன்னா, இதை வச்சு லாஸ்ட்டாக அந்த பட்டர்ஃப்ளையை டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக தான் எடுத்து வச்சுக்க சொல்கிறேன். இப்போ இந்த ரீகேப்பை பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்ட் 2ல் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பட்டர்ஃப்ளை செஞ்சு வச்சுருக்கேன். ஆயில் கலர்ஸ், அக்ரலிக் கலர்ஸ்லாம் இல்லாதவங்களுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஸ்கெட்சு, ஸ்டிக் பென்னு, மார்கர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கூட இதில் அடிச்சுக்கலாம். கையில் ஒன்றும் ஒட்டாது. இப்போ நான் மார்கர் யூஸ் பண்ணி தான் அடிச்சிருக்கேன். டிப் ஒன்று சொல்கிறேன். பட்டர்ஃப்ளைக்கு எந்த கலர் வேணால் சென்டரில் அடிச்சுக்கோங்க. ஆனால் கார்னரில் பிளாக் கலர் அடிச்சு பாடுங்க, செம்ம பொருத்தமாக இருக்கும். ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் கலர் பண்ண முடியலனா நீங்கள் தனித்தனியாக கூட கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டி இது பண்ணிக்கலாம். நான் பண்ண கலரிங்கில் கேப்பாக இருந்துச்சுன்னெலாம் கவலைப்படாதீங்க. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும். இப்போ 2 குச்சி யூஸ் பண்ணியிருப்பேன். அது தென்னங்கீத்தோட குச்சி தான். அதை சம அளவாக எடுத்து அதை மார்கரில் கலர் பண்ணியிருக்கேன், பிளாக் கலரில். க்ரீன் கலர் ஸ்டிக் பெனில் அடுத்து நான் கலர் பண்ணியிருக்கேன். பார்ட் 1ல் கலர் மிக்சிங்க்கான டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் நிறையா. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலரிங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. பார்ட் 1ல் ஆயில் கலர் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணியிருப்போம். இப்போ பார்ட் 2ல் ஸ்கெட்சு, மார்கர் இதை யூஸ் பண்ணி தானே நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி மாற்றி பண்ணுறீங்கன்னுலாம் கேட்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ என்னடா பேப்பரில் என்னமோ கிறுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஃபைனலாக உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுறேன்னு. பாருங்கள், ஆல்ரெடி நான் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்க சொன்னேன். இப்போ ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை இந்த பிளாக் கலரில் கம் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ அந்த பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஸ்ட்ரைட்டாக கம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கம் இருக்கிற இடத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்டோனாக எல்லாத்தையும் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன் கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டோனே இல்லையா, சுகர் பீட்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைனா ஜிகுனா கலர் அது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே இல்லைனா வெறும் பிளாக் கலர்லேயே விட்டுருங்க. இதே மாதிரியே எல்லா ரோஸ்லேயும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே ஸ்டோன்ஸை கொடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேப்பரில் ஒட்டின ஸ்டோன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தாங்க ஃபைனலாக வரப்போகுது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கலர்லேயும் நம்ம ஒட்டிக்க போகிறோம். ரெடி பண்ணி வச்சுருக்க குச்சியை அந்த ஸ்டோனுக்கு அடியில் ஒட்டிக்கிறோம். இப்போ எல்லா கலரையும் கம்ப்ளீட் பண்ணி ஒட்டிக்கிட்டோம். இப்போ அழகாக வந்திருக்கும் பட்டர்ஃப்ளை. உங்களுக்கு பிடிச்சா இதோடய நிறுத்திக்கலாம். இதில் இதுக்கு மேலே அலங்காரம் பண்ணாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேலேயும் பண்ணலான் இருக்கேன், அதனால் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளைலே உங்களுக்கு எந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த வைலட் தாங்க பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேஸ்ட்டு பிஸ்தா செல்லை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு அழகான பட்டர்ஃப்ளையை இதை பார்த்தா கடையில் வாங்கின மாதிரி இருக்குங்க. யாருமே வீட்டில் செஞ்சால் நம்ப கூட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் வாலை டெக்கரேஷன் பண்ணுங்கள். நல்லா யூனிக்காக இருக்கும். செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சே நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பிஸ்தா செல்லை வச்சே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃப்ளவர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளையும் பண்ணியிருக்கோம். இதையும் அதையும் காம்பினேஷன் பண்ணி நம்ம வாலை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதை அது பக்கத்தில் சுற்றிலும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி நான் அங்கங்கே ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நார்மலாகவே விட்டுடலாம். அப்படி சுகர் பீட்ஸ் இல்லைன்னா அதில் அங்கங்கே ஜிகுனா தூவி விட்டுக்கலாம். நான் ஒரு 7 தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கலரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ரோஸ் கலர் கொஞ்சம், ப்ளூ கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணி வால் டெக்கரேஷனுக்கு ஐடியா உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பின்னாடி எப்படி ஒட்டலான்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சீட்டு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு சின்ன அட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒட்டி நம்ம ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் ஒட்டியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். 2 ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் ஒட்ட போகிறேன். இதில் ஒன்று, அடுத்தது ஒன்று ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் ஒட்டிகிட்ருக்கேன். அப்படியே ஸ்விட்ச் போர்டுக்கு மேலே பறக்கிற மாதிரி நான் ஒரு வளைவாக இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் பட்டர்ஃப்ளையை மேக் பண்ணி பாருங்கள். பிஸ்தா செல்லை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம். சேனலில் வர எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சேனலை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.